சரணடைந்த KKR, மும்பைக்கு மாபெரும் வெற்றி. CSKவை முந்திய MI. IPL 2025 தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. IPL 2025 தொடரில் இன்று 12வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் மும்பை அணி பல மாற்றங்களை செய்தது. ராபின் மின்ஸ், முஜிப் உர் ரஹ்மான், சத்யநாராயண ராஜு ஆகியோருக்கு பதில் வில் ஜாக்ஸ், விக்னேஷ் புத்தூர், அஸ்வினி குமார் ஆகியோரை மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறக்கியது. அதில் அஸ்வினி குமாருக்கு இதுவே IPL தொடரில் முதல் போட்டியாகும். கொல்கத்தா அணியின் மொயின் அலிக்கு பதில் சுனில் நரைன் அணிக்குள் வந்தார். டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் ஹார்திக் பாண்டியா பந்துவீச்சை தேர்வு செய்தார். இது மும்பை அணிக்கு பெரிய சாதகமாக அமைந்தது. முதல் ஓவரிலேயே போல்ட் சுனில் நரைனை டக் அவுட் ஆக்கினார். தீபக் சஹார் வீசிய 2வது ஓவரில் டி காக் 1 ரன்னில் வெளியேறினார். 4வது ஓவரை வீசிய அஸ்வினி குமார் ரஹானாவை 11 ரன்களில் ஆட்டமிழக்க செய்தார். பவர் பிளேவின் கடைசி ஓவரில் தீபக் சஹார் வெங்கடேஷ் ஐயரை 3 ரன்களில் ஆட்டமிழக்க செய்தார். இதனால் பவர் பிளே முடிவில் KKR 41 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. பவர் பிளே முடிந்ததும் விக்கெட் வேட்டையை மும்பை இந்தியன்ஸ் அணியின் பந்துவீச்சாளர்கள் தொடர்ந்தனர். ஹார்திக் பாண்டியா ரகுவன்ஷியை 26 ரன்களில் ஆட்டமிழக்க செய்தார். ரிங்கு சிங், மனிஷ் பாண்டே ஜோடி 29 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தாலும் அஸ்வினி குமார் அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி KKR அணியின் மிடில் ஆர்டரை சரித்தார். ரிங்கு சிங் 17, மனிஷ் பாண்டே 19, ஆண்ட்ரே ரசல் 5 ரன்களில் அஸ்வினி குமாரிடம் வீழ்ந்தனர். விக்னேஷ் புத்தூர் ஹர்ஷித் ராணாவை 4 ரன்களில் ஆட்டமிழக்க செய்ய கடைசியாக நம்பிக்கை அளித்து வந்த ரமன்தீப் சிங் சாண்ட்னரிடம் வீழ்ந்தார். ரமன்தீப் 12 பந்துகளில் 1 பவுண்டரி 2 சிக்ஸருடன் 22 ரன்களை அடித்திருந்தார். KKR அணி 16.2 ஓவர்களிலேயே 116 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது. அஸ்வினி குமார் 4, தீபக் சஹார் 2, போல்ட், ஹார்திக் பாண்டியா, விக்னேஷ் புத்தூர், மைக்கேல் சாட்னர் ஆகியோர் தலா 1 விக்கெட்டை வீழ்த்தினர். தொடர்ந்து 117 ரன்கள் என்ற இலக்கை மும்பை இந்தியன்ஸ் அணி எளிமையாக அடித்தது. ரியான் ரிக்கல்டன் 41 பந்துகளில் 4 பவுண்டரி 5 சிக்ஸருடன் 62 ரன்களை குவித்தார். கடைசி கட்டத்தில் 9 பந்துகளில் சூரியகுமார் யாதவ் 27 ரன்களை அடித்து ஆட்டத்தை 12.5 ஓவர்களிலேயே முடித்துக் கொடுத்தார். ரோஹித் சர்மா 13, வில் ஜாக்ஸ் 16 சற்று ஏமாற்றம் அளித்தனர். ஆண்ட்ரே ரசல் மட்டும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அஸ்வினி குமார் ஆட்டநாயகன் விருதை பெற்றார். மும்பை இந்தியன்ஸ் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலும் 43 பந்துகளையும் மீதம் வைத்தும் வெற்றி பெற்றது. இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் வெற்றியை பெரிய நெட் ரன் ரேட்டுடன் பெற்றிருப்பதால் 10வது இடத்திலிருந்து தற்போது 6வது இடத்திற்கு வந்துள்ளது. CSK அணி 7வது இடத்தில் உள்ளது. இதையடுத்து தலா 1 வெற்றியுடன் ஹைதராபாத், ராஜஸ்தான், KKR அணிகள் முறையே 8வது, 9வது, 10வது இடத்தில் உள்ளன. RCB அணி முதலிடத்தில் நீடிக்கிறது. டெல்லி, லக்னோ, குஜராத், பஞ்சாப் அணிகள் முறையே 2வது, 3வது, 4வது, 5வது இடத்தில் உள்ளன.